உலக இரட்சகராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களே, அவங்களை வாழ்த்துகிறோம். உண்மையான மனம் திரும்புதல் தான் நம்முடைய ஜெபங்கள் பரலோகத்தை எட்டுகிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு நமக்கு சொல்லும் ஒரு ஆழமான ஒரு சத்தியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். தவக்காலத்தினுடைய மெய்யான பொருள், ஒவ்வொருவரும் தன் பாவங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, நமது பாவங்களை, நமது அக்கிரமங்களை சிலுவையில் நமது நிமித்தம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அறிக்கையிட்டு விற்று விடுவதுதான். இதுதான் தவக்காலத்தினுடைய மெய்ப்பொருள். கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் எல்லோரும் உயிர்த்தெழுந்த ஒரு ஆசீர்வாதமுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வது தான். பைபிள் என்ன சொல்கிறது கவனித்தீர்களா? பாவிகளுக்கு தேவன் ஒருபோதும் செவி கொடுப்பதில்லை என்பதை அறிந்திருக்கின்றீர்களா? இதை நாம் அறிந்திருக்கிறோமா என்றால் கிறிஸ்தவ உலகத்தில் 100க்கு 90 பேர் இன்னும் அறியவே இல்லை. ஏன்னா நான் பார்த்த உலகத்தில் பார்த்து வரும் சபை ஊழியங்கள் எல்லாம் அநேக மக்கள் துணிகர பாவங்கள், பொய்யான பாவம், மாய்மாலம் பாவம், துன்மார்க்க பாவம், குடும்ப வாழ்க்கையில் பாவம், வெளி உலக வாழ்க்கையில் பாவம், சபை வழிகளிலே கூட எவ்வளோ பாவங்கள் மிகுந்திருப்பதை பார்க்க முடிகிறது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. இதை உலகம் அறிய வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளோ பக்தி உள்ளவர்கள் போல் காட்டிக்கொள்கிறார்கள். அதை விட அதிகமாக விபச்சாரம் வளர்ந்திருக்கிறது, கொலை வெறி வளர்ந்திருக்கிறது, மத வெறி வளர்ந்திருக்கிறது, துன்மார்க்கம் வளர்ந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த உலகம், ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு ஊரும், ஒவ்வொரு பட்டணமும், ஒவ்வொரு கிராமமும், ஒவ்வொரு வீடும் இன்றைக்கு பல விதமான கேடுகளுக்குள்ளே மூழ்கியிருப்பதற்கு காரணம் பாவம்தான் காரணம். இதை தான் பரிசுத்த தேவன் இன்றைக்கும் போதிக்கிறார். பாவிகளுக்கு தேவன் ஒருபோதும் செவி கொடுப்பதில்லை. அவன் பாவத்தை விட்டுவிடுகிறேன், என்னை மன்னியும் என்று கேட்கும்போது தான் அவன் பாவத்துக்காக அடிக்கப்பட்ட இயேசு அவனை மன்னித்து அவன் ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார். ஒருவர் தேவனுக்கு சித்தமானது செய்யும்போது அவனுக்கு அவர் செவி கொடுக்கிறார். இதுதான் தவக்காலத்தினுடைய தீர்மானம். ஆகவே நான் சாப்பிட்ற இந்த கறியை விட்டுறேன், அது பெருமைக்குரிய விஷயமே இல்லை. வியாதி நிறைய பேர் ரொம்ப கறிங்களை விட்டுட்டாங்க. அன்பானவர்களே, அக்கிரமத்தை விட்டு விடுகிறேன், பாவத்தை விட்டு விடுகிறேன், பொய்யை விட்டு விடுகிறேன், கோபத்தை விட்டு விடுகிறேன், சுயநலத்தை விட்டு விடுகிறேன். இதுதான் தேவ சமூகத்தில் மேலானது. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, பாவிகளுக்கு தேவனே நீ செவி கொடுப்பதில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிகிறோம். உலகம் அதை அறிய வேண்டும், எங்கள் இந்தியா அதை அறிய வேண்டும், எங்களை சூழ்ந்திருக்கிற ஜாதி ஜனங்கள் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். இதோ எங்கள் கண்களை திறக்கிறீர். உமக்கு சித்தமானது செய்யும்போது எங்கள் ஜெபங்களுக்கு நீர் செவி கொடுக்கிறீர். இன்றைக்கும் கூட எங்களை ஆராய்ந்து பாரும். உமக்கு விரோதமான எல்லா பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறோம். எங்களை மன்னியும், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும். உமையே மகிமைப்படுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.